ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தனாவுக்கு பாராட்டு விழா நடத்துறதுக்காக எல்லாருமே கிளம்பி வந்துட்டுருக்குறாங்க. அப்போ மாயா கிட்ட வந்து ஜானகி சொல்கிறாங்க, மாயா உங்கள் பெரியப்பாக்கு தெரியாமல் போகிறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லும் போது அப்போ மாயா சொல்கிறாங்க, என்ன பெரியம்மா, பெரியப்பா கண்டிப்பாக பாருங்களேன், வருவார் பாருங்கள், அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நம்ம எல்லாரும் போகலைன்னா தனா வந்து மனசு வந்து ரொம்பவே நொந்து போயிடுவா, அதனால் வாங்க நம்ம போகலாம் அப்படிங்கவும். அப்போ வந்து மாயா சொல்கிறாங்க, அத்தை மட்டும் பார்த்துடக்கூடாது, அத்தை பார்த்துட்டாக்கி அவ்வளோதான், வீட்டையே ரணகலம் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லவும், கொஞ்சம் இருங்க பெரியம்மா, அத்தை எங்கேயும் வெளியே நிற்கிறாங்களான்னு பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து பார்க்குறாங்க. பார்த்தோம்னா கரெக்டாக பத்மா அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. ஐயோ அத்தை அங்கே தான் நிற்கிறாங்க பெரியம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் பத்மா அதுக்கப்புறமா அங்கேருந்து போயிருந்தாங்க. அப்போ வந்து அவங்க ரூமுக்குள்ளே வந்து பார்க்குறாங்க. பார்த்தோம்னா அவங்க மணி வந்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. என்னது இவர் பெட்ஷீட்டை இருந்து தலையோடு மூடி தூங்கிட்டு இருக்கிறாரு, எப்போவுமே இப்படி தூங்க மாட்டாரு, சரி தெரியல அவர் படுத்திருக்காரு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து பத்மாவும் படுத்துருந்தாங்க. ஆனால் மணி வந்து அவங்க தனா நடக்கிற பாராட்டு விழாவுக்கு அவங்க கிளம்பிடுறாங்க. தலைவாணியை வந்து அந்த மாதிரிக்கு செட் பண்ணி வச்சுட்டு அவங்க பெட்ஷீட்டை மூடி தான் படுத்திருக்கிற மாதிரிக்கே செட் பண்ணி வச்சுட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இந்த விஷயம் தெரியாமல் பத்மாவும் வந்து மணி தான் படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பிடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இங்கே வந்து மாயா சொல்கிறாங்க, பெரியமா வாங்க அத்தை பெய்யாச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாயாவும் ஜானகியும் வந்து பயந்து அங்கே வீட்டில இருந்து வராங்க. யாரும் நம்மளை பாத்திரக்கூடாது, அதுவும் முக்கியமாக பத்மா பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து ஒளிஞ்சு வந்துருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா தனாவுக்கு பாராட்டு விழா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் அங்கே வந்து நிற்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா சிவா ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க, அடுத்து மணி வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் மேலே பார்த்தோம்னா ரகுராமோட அம்மாவே அங்கே வந்துருந்தாங்க, யாருக்கும் தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வந்து மாயாவும் ஜானகியும் அவங்களும் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ தனா வந்து தனாவுக்கு வந்து அவங்க பாராட்டு விழா நடத்துகிறாங்க. அப்போ தனாவை பற்றி எல்லாருமே ரொம்ப பாராட்டி பேசிக்கிட்டு அதுக்கப்புறமா தனா கிட்ட மைக்கு கொடுக்கவும், அப்போ தனா வந்து வார்த்தைக்கு வார்த்தை, நான் இந்த அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறேன்னா அதுக்கு எங்கள் அப்பா தான் காரணம் அப்படின்னு தனா வந்து வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறத கேட்டுட்டு வீட்டில் உள்ள அவ்வளோருமே ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. அப்போ ரகுராமோட அம்மா நினைக்கிறாங்க, இதை பார்க்குறதுக்கு ரகுராமுக்கு கொடுத்து வைக்கலையே, என்ன பண்ணுறதுக்கு, தனா வந்து எப்படி ரகுவை வந்து அவள் பாராட்டி இந்த அளவுக்கு அவள் பேசிகிட்டு இருக்கிறா, ஆனால் இதை பார்க்க முடியாமல் ரகு வராமல் இருந்துட்டான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்படுதாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஜானகி மாயாவும் அவங்களும் சந்தோஷப்படுதாங்க. அதாவது தனா வந்து அவங்க அப்பாவை எவ்வளோ பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரிக்கு எல்லாருமே வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ தனா சொல்கிறாங்க, இன்றைக்கி நான் இந்த நிலைமைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்னா அதுக்கு முழு காரணம் வந்து எங்கள் அப்பா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இந்த மாதிரிக்கு ஒரு அப்பா எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு ரகுராமை பற்றி அவங்க ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே கிளாப் பண்ணவும் அடுத்து வந்து தனா சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரி தான், கடைசி வரைக்கும் அப்பா வரவே இல்லையேன்னு கதிர்கிட்ட வந்து அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த நிலைமையில் பார்த்தோம்னா மேடைக்கு வந்து ஓடி வராங்க ஜானகி. ஓடி வந்து தனாவை கெட்டி பிடிச்சிக்கிட்டு அவங்க வந்து கண்கலங்க இருக்கிறவும் உடனே வந்து தனா கேட்குறாங்க, என்னம்மா நீங்கள் வந்திருக்கிறீங்க, அப்பா வரலையாமான்னு சொல்லி கேட்கும்போது தனா, கண்டிப்பாக வந்து உங்கள் அப்பா வருவாருடா, எங்கே இருந்தாலும் சரி தான், அவர் ஓன் ஞாபகமாக தான் இருப்பாருடா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்கலங்குறாங்க. இந்த மாதிரிக்கு ரொம்பவே வந்து சூப்பராகவே இருந்துன்னு சொல்லணும். அடுத்து பார்த்தோம்னா வந்து மாயாவும் வந்து தனாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு அது ரொம்பவே நல்லபடியாக இருந்தது. அதுக்கப்புறமா தனாவும் அவங்க கதிரும் வீட்டுக்கு கிளம்பவும் இங்கே பார்த்தோம்னா மாயா ஜானகி எல்லாருமே வீட்டுக்கு ஒவ்வொருத்தராக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பத்மா வந்து பார்க்குறாங்க, என்னது இவர் வந்து இப்படிலாம் படுத்துட்டு இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பெட்ஷீட்டை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தோம்னா உள்ள தலைவணி தான் வச்சிருக்கிறாங்க. இதை பார்த்துட்டுமே பத்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோன்னு சொல்லிட்டு கத்தவும் உடனே ரகுராம் வராங்க. அடுத்து பார்த்தோம்னா வீட்டில இருந்து எல்லாருமே வெளியே இருந்து ஒவ்வொருத்தராக வரவும் எல்லாரையுமே வந்து பத்மாவும் ரகுராமும் பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே உடனே பத்மா சொல்கிறாங்க, அண்ணன் வந்து அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் என்னென்னா எல்லாருக்கும் எங்கள் ரெண்டு பேருக்கும் தெரியாமல் ஆளாளுக்கு ஒவ்வொருத்தராக இப்படி போயிருக்கீங்களா, என்ன இருந்தாலும் அண்ணனோட பேச்சுக்கு மரியாதை இல்லாமல் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து எல்லாருமே ஒன்றுமே பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. அப்போ என்னன்னா இவங்களுக்குலாம் வந்து நீ ஏதாவது சொல்ல மாட்டியா, பாரு உன் பேச்சை மீறி இவங்க எல்லாரும் போயிருக்கிறாங்கன்னா அப்போ ஒன்று அவமானப்படுத்துறது தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லவும் ரகுராம் வந்து எதுவுமே பேசாமல் அவங்க அமைதியாக ரூமுக்குள்ளே போயிடவும் உடனே வந்து பத்மா கிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருடி அவனே பேசாமல் போயிட்டான், நீயும் பேசாமல் படு, ஏதாவது பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லவும் உடனே பத்மா வந்து முணுமுணுக்கிறாங்க. அப்போ மணிக்கிட்ட கேட்குறாங்க, தலைவனையை படுக்க வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டு வந்து போயிருக்கிறீங்க அப்படி தானே, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு செய்வீங்க அப்படிங்கவும், இங்கே பாரு உங்கள் அண்ணனே பேசாமல் இருக்கிறாரு, நீ எதுக்காக இந்த மாதிரிக்கு கத்திக்கிட்டு கிடக்கிற, போய் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பத்மா வந்து எரிச்சலோட போகிறாங்க.
அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க ஜானகி வந்து மாயா கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் பெரியப்பா வந்து நம்மளை திட்டினா கூட பரவாயில்ல, ஆனால் அவர் எதுவுமே பேசாமல் அமைதியாக போயிட்டாரு, அதை நினச்சா தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராம தான் காட்டுறாங்க. இப்போ ஜானகி இங்கே வராங்க. உடனே வந்து தனா வாங்கின பரிசு எல்லாத்தையும் வந்து ஜானகி எடுத்துகிட்டு வராங்க. இங்கே பாருங்கள் நம்ம பொண்ணுக்கு வந்து எந்த மாதிரிக்கெலாம் பரிசு கொடுத்துருக்குறாங்கன்னு. அவள் வந்து வார்த்தைக்கு வார்த்தை உங்களை தாங்க பெருமையாக பேசிகிட்டு இருந்தா, எல்லாரும் எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா அப்படின்னு தானா வாங்கினா அவ்வளோ பரிசையும் கொண்டு வந்து அவங்க ரகுராமுக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஆனால் ரகுராம் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. என்னங்க நீங்கள் திட்டினா கூட என்னை திட்டிருங்க, ஆனால் நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறத பார்த்தா தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் என் பேச்சை நீ மீறி போயிட்டே இல்லை, என்ன இருந்தாலும் சரி தான், தாலி கொடி உறவோட தொப்புள் கொடி உறவு தானே வந்து அதாவது ரொம்பவே வந்து பெருசுன்னு சொல்லி நீ நிரூபிச்சுட்டே இல்லை, என்ன இருந்தாலும் கட்டின புருஷனோட நீ பெற்ற குழந்தை தான் உனக்கு முக்கியம்னு சொல்லி நீ என் பேச்சை மீறி நீ போயிட்டல அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ஜானகி அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க. என்னங்க அப்படிலாம் பேசாதீங்க, நம்ம பொண்ணு இந்த அளவுக்கு வந்து வாங்கணும்னு சொல்லி போட்டியில் ஜெயிச்சு இந்த அளவுக்கு பாராட்டு விழா வாங்கணும்னு சொல்லிட்டு தானே நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, ஆனால் கடைசியில் அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வராமல் போயிட்டீங்களே, அவள் வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு உங்களை தேடிட்டு இருந்தா, ஆனால் நீங்கள் வராமல் போனது நினச்சா அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமா, அதனால தான் அவன் வாங்கின பரிசு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக கொடுத்து அனுப்புனாங்க, எங்களை தப்பாக நினச்சிக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து ரகுராம் சொல்கிறாங்க, நான் நம்பிக்கையாக இருந்தது என் பொண்ணு மேலே தான், கடைசியில் என் பொண்ணு கூட என்னை ஏமாற்றிட்டு போயிட்டா, இதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்குது இந்த உலகத்தை வாழ்கிறதுக்கு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க உங்கள் பேச்சை மீறி நாங்கள் யாருமே போகலை, நாங்கள் சொல்கிறத கேளுங்க, எல்லாருமே உங்களுக்காக தாங்க இருக்கிறோம், ஆனால் நீங்கள் ஏன் எங்களை புரிஞ்சிக்க மாட்டேங்கிங்க, ஒரு நாள் உண்மை புரிஞ்சிக்கும் போது தெரியும் போது நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்களை புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, இதுக்கு மேலே நான் அவமானப்படுறதுக்கும் அசிங்கப்படுறதுக்கும் எதுவுமே கிடையாது, இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் இல்லை, தயவு செய்து நீங்கள் இருந்து கிளம்பிடு, எனக்குன்னு இந்த உலகத்தில் யாருமே இல்லாமல் ஆயிட்டாங்க, நான் தனியாக ஆயிட்டேன் அப்படின்னு ரகுராம் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணவும் இதை நினச்சி ஜானகி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ஜானகி நினைக்கிறாங்க, இவருக்கு உண்மை தெரியாதனாலதானே இந்த மாதிரிலாம் அவர் பேசுகிறாரு, பேசாமல் இவர்கிட்ட எல்லா உண்மையும் நம்ம சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக இவர் நம்மளெல்லாம் புரிஞ்சுப்பாரு, இவருக்காண்டி தான் நாங்கள்லாம் இருக்கணும் கூப்பார் அப்படின்னு ஜானகி நினைக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க பார்க்கலாம்.